Hi friends, வணக்கம் bro. என்னோட சேனல்ல வந்து வியூஸே போக மாட்டேங்குது, எனக்கான சப்ஸ்கிரைபரே வர மாட்டாங்க, எனக்கான வாட்ச் ஹவரே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. நான் என்னோட சேனல் எப்படி bro நான் கரெக்ட்டா grow பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. फ्रेंड्स, நீங்க பிகினரா YouTubeல வந்துட்டு உங்க சேனல் எப்படி நீங்க grow பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கேன். அந்த வீடியோ கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்றீங்க, bro நீங்க சொல்ற மெத்தட் தான் நான் பயன்படுத்துறேன், பட் எனக்கான ரீச்சே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கான சப்ஸ்கிரைபரே வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய क्वेश्चन நீங்க கேக்குறீங்க. இப்போ இந்த வீடியோல फ्रेंड्स நீங்க உங்க சேனலை வந்து இப்போ இருக்கிறத விட ஒரு 10 மடங்கு நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், சோ இதுக்கான பிரீமியம் மெத்தட் எதனா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. நானும் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்றேன். பல மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர் இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு இந்த மாதிரி மெத்தட் அவங்க யூஸ் பண்றாங்க. சோ இது என்ன மெத்தட்ன்றத நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்மளோட சேனலை நாம வந்து grow பண்ணனும்னா என்ன பண்ணனும்? நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நம்ம ப்ராப்பரா போடணும். சோ நம்ம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் எப்படி நம்ம கீவேர்ட் ரிசர்ச், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு மெத்தட் சொல்லிருப்பேன். फ्रेंड्स நீங்க இந்த மெத்தட்லாம் பார்த்தோம்னா மேனுவலா பண்ணலாம், அப்படி இல்லனா நீங்க எதனா ஒரு டூலை யூஸ் பண்ணி பண்ணலாம். சோ நம்ம மேனுவலா யூஸ் பண்றது எந்த அளவுக்கு நம்ம அக்யூரேட்டா இருக்குன்றது நமக்கு தெரியாது. பட் இதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ணுவோம் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும். இது எந்த டூல் ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸா நிறைய வீடியோஸ் சொல்லிருக்கேன். TubeBuddyன்ற ஒரு YouTube SEO டூல் தான் நம்ம யூஸ் பண்றோம். YouTube SEOல இந்த TubeBuddy டூல் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த டூல் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா फ्रेंड्स இந்த TubeBuddy டூல் இருக்கு, vidIconனு சொல்லிட்டு இன்னொரு டூல் இருக்கு. சோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் வந்து TubeBuddy தான் அதிகமா யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் அதிகமா வந்ததால நான் வந்து TubeBuddy அதிகமா யூஸ் பண்றேன். இதை தவிர்த்து இன்னும் நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு फ्रेंड्स. ஆனா YouTubeக்கு SEOக்கு மட்டும் தனியா டூல் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு டூல் தான். சோ நான் யூஸ் பண்ற இந்த TubeBuddy தான் எனக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கதால நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷன் இருந்தாலும் சரி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, நான் பிகினரா இருக்கும்போது என்ன பண்ணா, நான் என்னோட சேனல் வந்து ஆட்டோமேஷன் பண்றதுக்காக ஒரு டூலை நான் சூஸ் பண்ணிட்டேன். இந்த டூலை நம்ம எப்படி நம்ம வந்து ஃபுல்லா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். அதை நான் ஒரு டுட்டோரியலாவே மேக் பண்ணி போட்டிருக்கேன். சோ TubeBuddy டுட்டோரியல்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க்லயே நான் கொடுத்திருப்பேன். फ्रेंड्स நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் TubeBuddyனா என்ன, அதை கொண்டு போய் எப்படி நம்ம சேனல் நம்ம ஜாயின் பண்ணனும், அதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்றது அதெல்லாம் நான் தெளிவா சொல்லியிருப்பேன். फ्रेंड्स டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற அந்த TubeBuddyயோட அபிஷியல் லிங்கை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட சேனலை நீங்க YouTubeல கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். அந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி கொண்டு போய் தான் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக் எல்லாமே நம்ம கொடுத்து நம்ம சேனல் நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணணும். இதெல்லாம் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு அந்த டுட்டோரியல்ல தெளிவா சொல்லிருப்பேன். சோ மறக்காம வீடியோ செக் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ நீங்க இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, நம்ம சேனலை நம்ம 10x ஃபாஸ்டா நம்ம எப்படி கொண்டு போலாம்ன்றத பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ற TubeBuddy எல்லாமே பார்த்தோம்னா ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்றோம். சோ இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல பார்த்தோம்னா நமக்கு தேவையான ஒரு கொஞ்சம் ஃபியூச்சர் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. இதை தவிர்த்து பார்த்தோம்னா ப்ரோ வெர்ஷன்ல நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து உங்க சேனலை வந்து நீங்க grow பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா Google Ads மூலமா நீங்க வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய லெஜெண்ட் வெர்ஷனோ இல்ல ப்ரோ வெர்ஷனோ நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கின்னு இது மூலமா இருக்கிற கீவேர்ட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணும்போது சேனல் வந்து இப்போ இருக்கிற பெர்ஃபார்மன்ஸை விட அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். फ्रेंड्स நீங்க வந்து Google Ads பயன்படுத்த வேணாம்ன்றத நான் சொல்லல. பட் இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கும்போது இதை பே பண்ணி நாம வந்து நேச்சுரலா ஆர்கானிக்கா நம்மளோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் நம்ம கெயின் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த TubeBuddyல எப்படி நம்ம பேமெண்ட் இன்செர்ட் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி फ्रेंड्स நீங்க TubeBuddy பத்தி ஒரு சில क्वेश्चनல கேட்டிருந்தீங்க, அதுக்கான ஆன்சரை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்படி நம்ம பேமெண்ட் கட்டலாம்ன்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த TubeBuddy யூஸ் பண்றதால நம்ம YouTube சேனல் சேஃபா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. फ्रेंड्स இது வந்து பார்த்தோம்னா YouTubeால சர்டிஃபை பண்ண ஒரு YouTube SEO டூல் தான். சோ இதை வந்து நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, YouTubeல இருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இது அவங்க சர்டிஃபை பண்ண அந்த SEO டூல் தான் இது. இந்த டூலை நான் மட்டும் யூஸ் பண்ணல फ्रेंड्स, நிறைய பேர் வேர்ல்ட் வைட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க தனியா செக் பண்ணி பாருங்க இந்த TubeBuddy பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து நீங்க மேஜரா கேட்ட क्वेश्चन என்னன்னு பார்த்தோம்னா, இந்த TubeBuddy நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. फ्रेंड्स இந்த TubeBuddy பார்த்தோம்னா எது கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா browser எக்ஸ்டென்ஷனா கொண்டு வந்தாங்க. அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஓகே நம்ம ஒரு ஆப்பை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை டிசைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. சோ browserல இருக்கிறத விட ஆப்ல வந்து பார்த்தோம்னா அதிகமான ஃபீச்சர்ஸ் கிடையாது. இப்போ நீங்க ஒரு YouTube சேனல் ரன் பண்ணீங்கன்னா உங்களோட சேனல் வந்து லேப்டாப்லயும் வச்சிருப்பீங்க, நீங்க மொபைல்லயும் வச்சிருப்பீங்க. சோ மோஸ்ட்லி நீங்க TubeBuddy யூஸ் பண்றப்போ மட்டும் நீங்க வந்து லேப்டாப்ல யூஸ் பண்ணிக்கீங்க. फ्रेंड्स நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அந்த அபிஷியல் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய சேனலை வந்து நீங்க இந்த TubeBuddy ஆட் பண்ணதுக்கு அப்புறம் டேஷ்போர்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். फ्रेंड्स இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்க ஃப்ரீயாவே நிறைய மெட்டீரியல் கொடுத்திருப்பாங்க, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்க சேனல் வந்து 10x ஃபாஸ்டா கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க அப்கிரேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல என்னோட டெமோ சேனல் இருக்கு பாருங்க फ्रेंड्स, இந்த இடத்துல நான் அப்கிரேட் டவுன் இந்த ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, இதை கிளிக் பண்றேன். இந்த TubeBuddyல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெளிவா இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். சோ மறக்காம இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பாப்அப் வந்திருக்கு பாருங்க फ्रेंड्स, டியர் இந்தியன் கிரியேட்டர்னு சொல்லி கொடுத்துட்டு இந்தியால இருந்து யாரெல்லாம் இந்த TubeBuddy ஓபன் பண்றாங்களோ அவங்களுக்கான பிரைஸ் வந்து நாங்க ரெடியூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நிறைய ஆஃபர்ல கொடுக்குறாங்க. இந்த இடத்துல கீழே கொடுத்துக்கிற இந்த நான் ரீகரிங் பேமெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. फ्रेंड्स இங்க பாருங்க மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ 1 month, 3 month, 1 year ன்ற ஆப்ஷன்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம வந்து 1 month யூஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நோ டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ 3 month யூஸ் பண்ணும்போது நமக்கு 20% நமக்கு டிஸ்கவுண்ட் வருது. சோ நம்ம 1 year நம்ம கன்வர்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு பாருங்க 30% நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ ஓவராலா TubeBuddyல எத்தனை கேட்டகரி இருக்குன்னு செக் பண்ணலாம். फ्रेंड्स இங்க பாருங்க ப்ரோ கேட்டகரி, ஸ்டார் கேட்டகரி, லெஜெண்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி கொடுத்திருக்காங்க.
இதுல இப்போ ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற ஆப்ஷன்ல நான் 1 மந்த் கிளிக் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் 1 மந்த்க்கு நீங்க ப்ரோ வெர்ஷன்ல $3 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க ஸ்டார் லெவல்ல பார்த்தோம்னா $15 பே பண்ற மாதிரி இருக்கும். லெஜெண்ட் லெவல்ல பார்த்தோம்னா $29 பே பண்ற மாதிரி இருக்கும். இது என்னது இது ப்ரோ லெவல், ஸ்டார் லெவல், லெஜெண்ட் லெவல் நீங்க கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தா நீங்க கீழே கொடுத்திருப்பாங்க. இப்போ இங்க பாருங்க ஃப்ரீ, ப்ரோ, ஸ்டார், லெஜெண்ட் 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே இந்த ஃப்ரீ லெவல்ல தான் யூஸ் பண்ணியிருந்தோம். சோ நம்ம ஃப்ரீ லெவல்ல யூஸ் பண்ணி நம்ம சேனலை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம லெஜெண்ட் லெவல் இருக்கும்போது நம்ம சேனல் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்ன்றத பாருங்க. ஓகே, இப்போ நீங்க உடனே இப்போ லெஜெண்ட் லெவல் வந்து காசு பே பண்ணி நீங்க கட்டிட்டீங்கன்னா உங்க சேனல் அப்படியே grow ஆயிடும்னு கேட்டா அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுல கொடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஒவ்வொரு உங்க சேனல்ல நீங்க பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது தான் உங்க சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆப்டிமைசேஷன் ஆகி உங்க சேனல் வந்து grow ஆகும். ஓகே, இப்போ இந்த ஃப்ரீ லெவல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து லைனா பாருங்க, எந்தெந்த ஆப்ஷன்ல அவைலபிள் இருக்குன்றத பாருங்க. இதே மாதிரி ப்ரோ லெவல்ல எதெல்லாம் அவைலபிள் இருக்குன்றத பாருங்க. அடுத்து ஸ்டார்ல எதெல்லாம் அவைலபிள் இருக்குன்றத பாருங்க. லெஜெண்ட்ல எதெல்லாம் இருக்குன்றத பாருங்க. சோ இத கம்பேர் பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து மேல பை பண்ணிக்கங்க. இப்போ நீங்க பிகினரா வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க 1 மந்த் கிளிக் பண்ணிட்டு இந்த $3 நீங்க பை பண்ணி நீங்க செக் பண்ணி பாத்துங்க. ஓகே, உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்குன்னு நினைச்சீங்க நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்து நீங்க ஸ்டார் லெவல்ல நீங்க பை பண்ணுங்க. இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அதிகமாக பை பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டார் லெவல் தான் அதிகமாக பை பண்ணுறாங்க. மோஸ்ட்லி பார்த்தோம்னா 3 மந்த்துக்கு இவங்க பை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் 3 மந்த்துக்கு பை பண்ணும்போது உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் வருது. இப்போ நீங்கள் பிகினராக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம்னா உடனே நம்ம விட்டுட்டு போக மாட்டோம். 1 இயர் 2 இயர்ஸ் நம்ம ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அப்படி நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரோ லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து லெஜெண்ட் லெவல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். $23 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 இயர் வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ 1 இயரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 30% டிஸ்கவுண்ட்ல கூட நீங்கள் 3 ஆப்ஷன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 கேட்டகரி என்னென்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதில் நான் யூஸ் பண்ணுற கேட்டகரி எதுன்னு பார்த்தோம்னா இந்த லெஜெண்ட் கேட்டகரி தான் நான் யூஸ் பண்றேன். மோஸ்ட் ஆஃப் தி பிக் யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த லெஜெண்ட் கேட்டகரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிகினரா இருக்கும்போது என்னால காசு அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி நான் பே பண்ண முடியாது நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த 1 மந்த்துக்கானதை பே பண்ணிக்கங்க, ப்ரோ லெவல் யூஸ் பண்ணிக்கங்க. இல்ல ப்ரோ நான் வந்து 1 இயர் நம்ம கன்ஃபார்மா நான் வந்து பெரிய யூடியூபர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, 1 இயர் கிளிக் பண்ணிட்டு கீழே அந்த லெஜெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து பே பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கான மோர் ஃபீச்சர்ஸ் இங்க அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்க லெஜெண்ட் லெவல்ல பாருங்க எல்லாமே வந்து டிக் மார்க்ல தான் இருக்கும். சோ இதுல கொடுத்துக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க கீழ பாருங்க ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க அந்த டுட்டோரியல் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும் லெஜெண்ட் லெவல்ல என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன், இந்த 3 மந்த் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இல்ல நீங்க 1 இயர் வேணாலும் நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. இங்க சென்டரா இருக்கிற அந்த மோஸ்ட் பாப்புலரா இருக்க இதை நான் கிளிக் பண்ணி எக்ஸாம்பிள் சொல்லி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்க லெஜெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா நீங்க ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கீழ செலக்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பேமெண்ட்க்கு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க பேபால் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம், உங்களுக்கு நேம், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து நீங்க கிரெடிட் கார்டில் நீங்க பே பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ என்கிட்ட அந்த கிரெடிட் கார்டே கிடையாது, என்கிட்ட டெபிட் கார்டு தான் இருக்கு, நான் டெபிட் கார்டு வச்சு பே பண்ண முடியுமான்னு கேட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ் டெபிட் கார்டு வச்சு பே பண்ணது நீங்க இந்த பேபால் என்ற ஒரு ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணணும். இது என்ன ப்ரோ பேபால் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ற பேடிஎம், கூகுள் பே, ஃபோன் பே இதே மாதிரி தான் இந்த பேபால் என்ற ஒரு ஆப்ஷனும். நாம இந்த கூகுள் பே, ஃபோன் பே எல்லாமே நம்ம ஐஎன்ஆர்ல தான் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். இந்த பேபால பார்த்தோம்னா நம்ம இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஐஎன்ஆரை நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து டாலர்ல பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லனா உங்க ஐஎன்ஆரை நீங்க வந்து யூரோஸ்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு யாரா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா டாலர்ல இருந்து நீங்க ஐஎன்ஆரா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பேபால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல யூரோஸ்ல இருந்து நீங்க ஐஎன்ஆரா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த பேபால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி இருக்கிற கரன்சி எல்லாமே நம்ம ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா இது மூலமா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நம்ம ஐஎன்ஆரா வேற எதனா கரன்சி நம்ம மாத்தணும்னு நினைச்சோம்னா கூட நம்ம இந்த பேபால் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இந்த பேபால் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, குரோம்ல போயிட்டு பேபால்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க பேபால் குள்ள தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல சைன் அப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த சைன் அப்ல ஒரு 3 ஆப்ஷன் தான் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நேம் என்னவோ அந்த நேமை கொடுத்துக்குங்க. ஸோ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்குமோ நேம் அந்த நேம் அப்படியே கொடுத்துக்குங்க. அடுத்து உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான பேபால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஒரு 3 ஸ்டெப் தான் இருக்கும். அடுத்து நீங்க உள்ள போயிட்டு உங்களோட டெபிட் கார்டை நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டெபிட் கார்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க திருப்பி டியூபடிக்கு வந்துட்டு இந்த இடத்துல பேபால கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாருங்க இந்த இடத்துல நம்ம இமெயில் ஐடி காட்டும். சோ இமெயில் கொடுத்தோனே நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு நான் பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்துருங்க. உள்ள போற உடனே டெபிட் கார்டுல இருந்து நம்ம பே பண்ணணுமான்ற மாதிரி காட்டும். சோ டெபிட் கார்டு கொடுத்து நீங்க ஓகே பண்ணீங்கன்னா உங்க ஐஎன்ஆர் வந்து இங்க டாலரா கன்வெர்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பேபால் மூலமா நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ கிரெடிட் கார்டு இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம், இங்க கீழ இருக்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ என்கிட்ட கிரெடிட் கார்டு இல்ல நினைக்கிறவங்க இந்த பேபால் யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் மேக் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேபால் யூஸ் பண்ணி நம்ம டியூபடில நம்ம வந்து பேமெண்ட் மேக் பண்ணிக்கலாம். இந்த பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணலாம்ன்றது டவுட்டா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய பேர் போட்டு வச்சிருக்காங்க பேபால் எப்படி ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சோ நீங்க என்கிட்ட கேட்டாலும் சரி நானும் ஒரு வீடியோ சின்னதா உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த பிரீமியம் மெத்தட். சோ உங்க சேனல்ல வந்து இப்போ இருக்கிறதோட ஒரு 10x ஃபாஸ்டா மாத்தணும் நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இப்போ யூஸ் பண்ற அந்த ஃப்ரீ வெர்ஷன்ல இருந்து நீங்க வந்து பெய்ட் வெர்ஷன் போனீங்கன்னா சோ உங்களுக்கான ஃபீச்சர்ஸ் அதிகமா வரும். சோ உங்களுக்கான ஃபீச்சர்ஸ் அதிகமா வரும் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். சோ நீங்க ஒவ்வொன்றும் உங்க சேனல் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். இப்படி நீங்க ஒவ்வொன்றும் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் உங்க சேனல் ஆட்டோமேட்டிக்கா grow ஆயிடும்.
ஃப்ரெண்ட்ஸ் நானும் என்னோட சேனலுக்கு இந்த டியூபடியில் இருக்கிற லெஜெண்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்ன பண்றாங்க, லெஜெண்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டார் லெவல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகினரா வரவங்க மட்டும் இந்த ப்ரோ லெவல் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி அவங்க ஸ்டார் லெவலுக்கு வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினரா வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதிகமாக பே பண்ண ஆரம்பிங்க. இது கண்டிப்பா பே பண்ணணுமா கேட்டா அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்கிற அந்த லிமிடெட் ஆஃபரை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்க சேனல்ல மேக் பண்ணுங்க. உங்களுக்கு அஃபோர்டபுளா இருந்தா மட்டுமே இதை நீங்க மேக் பண்ணிக்கங்க. இது எல்லாருக்கும் கம்பல்சரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் யூஸ் பண்ற என்னோட பிரீமியம் மெத்தட். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸ் லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்க வேற எதனா என்கிட்ட கேட்க நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.